بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون ما يأتيهم من ذكر من ربهم محدث إلا استمعوه وهم يلعبون لاهية قلوبهم وأسروا النجوى الذين ظلموا هل هذا إلا بشر مثلكم أفتأتون السحر وأنتم تبصرون. அத்தியாயம் அல் அன்பியா மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 112. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நெருங்கி வந்திருக்கிறது மக்களுக்கு அவர்களின் விசாரணைக்கான நேரம். எனினும் அவர்களோ கவனமற்ற நிலையில் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிதாக எந்த அறிவுரை அவர்களிடம் வந்தாலும் அதனை விருப்பமின்றியே செவியேற்கிறார்கள். கேளிக்கைகளிலும் லயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் வேறு சிந்தனைகளில் மூழ்கியிருக்கின்றன. கொடுமையாளர்கள் தமக்கிடையே ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள். இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதர்தானே, இதனை நீங்கள் கண்கொண்டு பார்த்தும் மாய வலையில் சிக்கிக் கொள்வீர்களா என்ன? قال ربي يعلم القول في السماء والأرض وهو السميع العليم. அதற்கு இறை தூதர் கூறினார், என்னுடைய இறைவன் வானம் மற்றும் பூமியில் பேசப்படுபவை அனைத்தையும் அறிகின்றான். அவன் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கறிபவனுமாவான். بل قالوا أضغاث أحلام بل افتراه بل هو شاعر فليأتنا بآية كما أرسل الأولون. ما آمنت قبلهم من قرية أهلكناها أفهم يؤمنون. அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், இவை வீண் கனவுகள். இல்லை இல்லை, இவை இவர் கற்பனை செய்து கொண்டவை. இன்னும் சொல்ல போனால் இவர் ஒரு கவிஞரே. இல்லையென்றால் முற்காலத்து இறை தூதர்கள் சான்றுகளுடன் அனுப்பப்பட்டது போல் இவரும் நமக்கு ஒரு சான்றினை கொண்டு வரட்டும். உண்மை யாதெனில் இவர்களுக்கு முன்னால் நாம் அழிவிற்குள்ளாக்கிய எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. இனி இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்களா? وَمَا أَرْسَلْنَا قَبْلَكَ إِلَّا رِجَالًا نُوحِي إِلَيْهِمْ فَاسْأَلُوا أَهْلَ الذِّكْرِ إِن كُنتُمْ لَا تَعْلَمُونَ. وَمَا جَعَلْنَاهُمْ جَسَدًا لَّا يَأْكُلُونَ الطَّعَامَ وَمَا كَانُوا خَالِدِينَ.
ثُمَّ صَدَقْنَاهُمُ الْوَعْدَ فَأَنجَيْنَاهُمْ وَمَن نَّشَاءُ وَأَهْلَكْنَا الْمُسْرِفِينَ. மேலும் நபியே, உமக்கு முன்னரும் நாம் மனிதர்களையே தூதர்களாக அனுப்பியுள்ளோம். அவர்களுக்கும் நாம் வகி அருளியிருந்தோம். நீங்கள் ஞானமற்றவர்களாயிருந்தால் வேதம் அருளப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள். அத்தூதர்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை நாம் அளிக்கவில்லை. மேலும் அவர்கள் நித்திய ஜீவிகளாயும் இருக்கவில்லை. பின்னர் பாருங்கள், நாம் அவர்களிடம் அளித்திருந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினோம். மேலும் அவர்களையும் நாம் யார் யாரை நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம். மேலும் வரம்பு மீறியவர்களை அழித்து விட்டோம். لَقَدْ أَنزَلْنَا إِلَيْكُمْ كِتَابًا فِيهِ ذِكْرُكُمْ أَفَلَا تَعْقِلُونَ. மக்களே, உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பியுள்ளோம். அதில் உங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது. என்ன, நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? وَكَمْ قَصَمْنَا مِنْ قَرْيَةٍ كَانَتْ ظَالِمَةً وَأَنشَأْنَا بَعْدَهَا قَوْمًا آخَرِينَ. فَلَمَّا أَحَسُّوا بَأْسَنَا إِذَا هُمْ مِنْهَا يَرْكُضُونَ. لَا تَرْكُضُوا وَارْجِعُوا إِلَى مَا أُتْرِفْتُمْ فِيهِ وَمَسَاكِنِكُمْ لَعَلَّكُمْ تُسْأَلُونَ. قَالُوا يَا وَيْلَنَا إِنَّا كُنَّا ظَالِمِينَ. فَمَا زَالَتْ تِلْكَ دَعْوَاهُمْ حَتَّى جَعَلْنَاهُمْ حَصِيدًا خَامِدِينَ. கொடுமைகள் புரிந்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களை நாம் தகர்த்தெறிந்திருக்கிறோம். அதற்கு பின் வேறு ஒரு சமூகத்தை தோற்றுவித்தோம். நம்முடைய வேதனை சாட்டை தங்கள் மீது படப்போகிறது என அவர்கள் உணர்ந்தபோது அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர். அப்போது கூறப்பட்டது, ஓடாதீர்கள், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த ஆடம்பர வாழ்வு மற்றும் இன்புற்று வாழ்ந்த இல்லங்கள் ஆகியவற்றை நோக்கி செல்லுங்கள். நீங்கள் அவற்றை பற்றி வினவப்படக்கூடும். அதற்கு அவர்கள் புலம்பலானார்கள், அந்தோ எங்கள் துர்பாக்கியமே, சின்னமாக நாங்கள் அக்கிரமக்காரர்களாயிருந்தோம். தொடர்ந்து அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். எதுவரை எனில், வாழ்வின் ஒரு பொறியும் அவர்களிடம் எஞ்சி நிற்காத அளவுக்கு அரிதாள்கள் அழிக்கப்படுவது போல் நாம் அவர்களை அழிக்கும் வரை. وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا لَاعِبِينَ. لَوْ أَرَدْنَا أَن نَّتَّخِذَ لَهْوًا لَّاتَّخَذْنَاهُ مِن لَّدُنَّا إِن كُنَّا فَاعِلِينَ. بَلْ نَقْذِفُ بِالْحَقِّ عَلَى الْبَاطِلِ فَيَدْمَغُهُ فَإِذَا هُوَ زَاهِقٌ وَلَكُمُ الْوَيْلُ مِمَّا تَصِفُونَ. நாம் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக படைக்கவில்லை.
விளையாட்டிற்காக நாம் ஏதேனும் ஒன்றை செய்ய நாடியிருந்தால், அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நம் சார்பாகவே அதனை செய்துவிட்டிருப்போம். ஆயினும் நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்திற்கு அடி கொடுக்கின்றோம். அது அசத்தியத்தின் தலையை பெயர்த்து விடுகின்றது. பிறகு பார்த்து கொண்டிருக்கவே அசத்தியம் அழிந்தும் விடுகின்றது. நீங்கள் இட்டுக்கட்டிய பேச்சின் காரணத்தால் உங்களுக்கு கேடுதான் இருக்கிறது. وَلَهُ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَنْ عِندَهُ لَا يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِهِ وَلَا يَسْتَحْسِرُونَ يُسَبِّحُونَ اللَّيْلَ وَالنَّهَارَ لَا يَفْتُرُونَ. வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைப்பினங்கள் அல்லாஹுக்கே உரியன. எவர்கள் அவன் அருகில் இருக்கின்றார்களோ, அதாவது வானவர்கள், அவர்கள் கர்வம் கொண்டு அவனுக்கு அடிபணிய மறுப்பதில்லை, களைத்து போவதும் இல்லை. மாறாக இரவு பகல் எந்நேரமும் அவனை புகழ்ந்து துதிபாடிக்கொண்டே இருக்கின்றார்கள், சோர்வடைவதும் இல்லை. آلهة من الأرض هم ينشرون. இவர்கள் உருவாக்கிய பூலோக தெய்வங்கள் உயிரில்லாதவற்றிற்கு உயிர் கொடுத்து எழுப்பிக் கொண்டு வரக்கூடியவையா என்ன? لو كان فيهما آلهة إلا الله لفسدتا فسبحان الله رب العرش عما يصفون لا يسأل عما يفعل وهم يسألون. வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற கடவுளர்களும் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையிலிருந்து அரிசுக்கு உரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன். அவன் தன்னுடைய செயல்களுக்கு எவர் முன்னிலையிலும் பதில் சொல்ல வேண்டியவன் அல்லன். மற்றவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களே. اتخذوا من دونه آلهة قل هاتوا برهانكم هذا ذكر من معي وذكر من قبلي بل أكثرهم لا يعلمون الحق فهم معرضون. وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. அவனை விடுத்து அவர்கள் மற்ற கடவுள்களை ஏற்றுக்கொண்டார்களா? நபியே, இவர்களிடம் கூறும், உங்களின் சான்றினை கொண்டு வாருங்கள். இந்த வேதமும் இருக்கிறது. இதில் நான் வாழும் காலத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவுரை நல்கப்பட்டுள்ளது. மேலும் எனக்கு முன் சென்று போன மக்களுக்கு அறிவுரை வழங்கிய வேதங்களும் இருக்கின்றன. ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் உண்மையை புரியாதவர்களாயிருக்கின்றனர். எனவே அவர்கள் முகம் திருப்பி செல்பவர்களாயிருக்கின்றனர். உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய எந்த தூதரிடத்திலும் நிச்சயமாக என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே என்னையே நீங்கள் அடிபணிய வேண்டும் என்றே வஹியின் மூலம் நாம் அறிவித்திருந்தோம். وَقَالُوا اتَّخَذَ الرَّحْمَنُ وَلَدًا سُبْحَانَهُ
بل عباد مكرمون لا يسبقونه بالقول وهم بأمره يعملون يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يشفعون إلا لمن ارتضى وهم من خشيته مشفقون ومن يقل منهم إني إله من دونه فذلك نجزيه جهنم كذلك نجزي الظالمين. கருணை மிக்க இறைவனாகிய ரஹ்மானுக்கு பிள்ளைகள் உண்டு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவன் மிக தூய்மையானவன். உண்மையில் அவர்கள் வானவர்கள் அடியார்களாவர். அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அவனது திருமுன் யாதொரு வார்த்தையையும் மீறி பேசுவதில்லை. அவனது கட்டளை எதுவோ அதன்படியே செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு முன் உள்ளவற்றையும் அவன் அறிகின்றான். அவர்களுக்கு மறைவாக இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான். அவர்கள் யாருக்கும் பரிந்துரை செய்வதில்லை. எவருக்காக பரிந்துரை செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்காக தவிர. மேலும் அவர்கள் அவனுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுவையன்றி நானும் ஒரு கடவுள்தான் என்று அவர்களில் எவரேனும் கூறினால் அவருக்கு நாம் நரகத்தினுடைய தண்டனையை கொடுப்போம். கொடுமையாளர்களுக்கு நாம் கொடுக்கும் கூலி இதுதான். أَوَلَمْ يَرَ الَّذِينَ كَفَرُوا أَنَّ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ كَانَتَا رَتْقًا فَفَتَقْنَاهُمَا وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ وَجَعَلْنَا فِي الْأَرْضِ رَوَاسِيَ أَن تَمِيدَ بِهِمْ وَجَعَلْنَا فِيهَا فِجَاجًا سُبُلًا لَّعَلَّهُمْ يَهْتَدُونَ وَجَعَلْنَا السَّمَاءَ سَقْفًا مَّحْفُوظًا وَهُمْ عَنْ آيَاتِهَا مُعْرِضُونَ وَهُوَ الَّذِي خَلَقَ اللَّيْلَ وَالنَّهَارَ وَالشَّمْسَ وَالْقَمَرَ كُلٌّ فِي فَلَكٍ يَسْبَحُونَ நபியின் கூற்றை நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? மேலும் பூமியில் நாம் மலைகளை ஊன்றி வைத்தோம், அவர்களோடு அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக. மேலும் அதில் அகன்ற சாலைகளையும் அமைத்தோம், மக்கள் தங்கள் பாதைகளை அறிந்து கொள்வதற்காக. மேலும் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாகவும் அமைத்தோம். ஆயினும் அவர்கள் பேரண்டத்தில் உள்ள சான்றுகளை கவனிப்பதே இல்லை. இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாஹுதான். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ أَفَإِن مِّتَّ فَهُمُ الْخَالِدُونَ
كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. நபியே, நாம் உமக்கு முன்னரும் எவருக்கும் நிரந்தர வாழ்வை கொடுக்கவில்லை. எனவே நீர் இறந்து விட்டால் இவர்கள் மட்டும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்களா? ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே தீரும். மேலும் நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து நாம் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். وَإِذَا رَآكَ الَّذِينَ كَفَرُوا إِن يَتَّخِذُونَكَ إِلَّا هُزُوًا أَهَذَا الَّذِي يَذْكُرُ آلِهَتَكُمْ وَهُمْ بِذِكْرِ الرَّحْمَنِ هُمْ كَافِرُونَ. உண்மையை நிராகரிக்கும் இவர்கள் உம்மை காணும்போது கேலி செய்கின்றார்கள். உங்களுடைய தெய்வங்களை இழிவாக பேசுகிறவர் இவர்தாமா என்றும் கேட்கின்றார்கள். ஆனால் இவர்களோ கருணைமிக்க இறைவனாகிய ரஹ்மானை நினைவு கூறவும் மறுக்கின்றார்கள். خُلِقَ الْإِنسَانُ مِنْ عَجَلٍ سَأُرِيكُمْ آيَاتِي فَلَا تَسْتَعْجِلُونَ وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ. لَوْ يَعْلَمُ الَّذِينَ كَفَرُوا حِينَ لَا يَكُفُّونَ عَن وُجُوهِهِمُ النَّارَ وَلَا عَن ظُهُورِهِمْ وَلَا هُمْ يُنصَرُونَ بَلْ تَأْتِيهِمْ بَغْتَةً فَتَبْهَتُهُمْ فَلَا يَسْتَطِيعُونَ رَدَّهَا وَلَا هُمْ يُنظَرُونَ وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ فَحَاقَ بِالَّذِينَ سَخِرُوا مِنْهُم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. மனிதன் மிகவும் அவசரப்படக்கூடிய படைப்பாவான். வெகு சீக்கிரத்தில் நான் என்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன். எனவே நீங்கள் என்னிடம் அவசரப்படாதீர்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் உண்மையாளர்களாயின் இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும்? அந்தோ தங்களுடைய முகங்களையும் முதுகுகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாத, மேலும் தமக்கு எங்கிருந்தும் உதவி கிட்டாத ஒரு நேரத்தை குறித்து இந்நிராகரிப்பாளர்கள் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டுமே. ஆயினும் அந்த ஆபத்து திடீரென்று அவர்களை தாக்கும். அது அவர்களை எந்த அளவு திகைப்படைய செய்துவிடும் எனில் அவர்களால் அதனை தடுக்க முடியாது. மேலும் ஒரு கணப்பொழுது கூட அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது. நபியே, உமக்கு முன்பும் தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர். ஆயினும் அவர்களை பரிகாசம் செய்தவர்கள் எதை குறித்து பரிகாசம் செய்தார்களோ அதுவே அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டது. قُلْ مَن يَكْلَؤُكُم بِاللَّيْلِ وَالنَّهَارِ مِنَ الرَّحْمَنِ بَلْ هُمْ عَن ذِكْرِ رَبِّهِمْ مُعْرِضُونَ أَمْ لَهُمْ آلِهَةٌ تَمْنَعُهُم مِّن دُونِنَا لَا يَسْتَطِيعُونَ نَصْرَ أَنفُسِهِمْ وَلَا هُمْ مِنَّا يُصْحَبُونَ. நபியே, இரவிலோ பகலிலோ கருணைமிக்க இறைவனின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று நீர் அவர்களிடம் கேளும். ஆயினும் அவர்கள் தம்முடைய இறைவனின் நல்லுரையை புறக்கணிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். நமக்கு எதிராக அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேறு கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்ன? அவை தமக்கே உதவி செய்ய முடியாதவையாக இருக்கின்றன. மேலும் நம்முடைய ஆதரவையும் அவை பெற்றிருக்கவில்லை.
بل متعنا هؤلاء وآباءهم حتى طال عليهم العمر أفلا يرون أنا نأتي الأرض ننقصها من أطرافها أفهم الغالبون உண்மை யாதெனில் இவர்களுக்கும் இவர்களுடைய மூதாதையருக்கும் நாம் வாழ்க்கை வசதிகளை அளித்துக் கொண்டிருந்தோம். அவ்வாறு அவர்களுடைய காலம் நீண்டு ஓடியது. ஆனால் நாம் பூமியை பல்வேறு திசையிலிருந்தும் குறைத்துக் கொண்டே வருகிறோம் என்பது இவர்களுக்கு தென்படவில்லையா? பிறகு இவர்கள் நம்மை வெற்றி கொண்டு விடுவார்களா? قُلْ إِنَّمَا أُنذِرُكُم بِالْوَحْيِ وَلَا يَسْمَعُ الصُّمُّ الدُّعَاءَ إِذَا مَا يُنذَرُونَ وَلَئِن مَّسَّتْهُمْ نَفْحَةٌ مِّنْ عَذَابِ رَبِّكَ لَيَقُولُنَّ يَا وَيْلَنَا إِنَّا كُنَّا ظَالِمِينَ நபியே, நீர் அவர்களிடம் கூறும், நான் வஹியின் அடிப்படையில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆயினும் செவிடர்கள் அழைப்பை செவியேற்கவே மாட்டார்கள். அவர்கள் எச்சரிக்கப்படும் போது உம்முடைய இறைவன் தரும் வேதனை சிறிதளவு அவர்களை தீண்டிவிட்டால் கூட எங்களின் துர்பாக்கியமே, சின்னமாக நாங்கள் கொடுமையாளர்களாயிருந்தோம் என்று அலறுவார்கள். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ நாம் மறுமை நாளில் துல்லியமாக எடை போடும் தராசுகளை நிறுவுவோம். பிறகு எவருக்கும் இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. எவருடைய ஒரு கடுகு மணியளவு செயலாயினும் அதனை நாம் அங்கு அவர் முன் கொண்டு வருவோம். கணக்கு வாங்குவதற்கு நாமே போதும். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى وَهَارُونَ الْفُرْقَانَ وَضِيَاءً وَذِكْرًا لِلْمُتَّقِينَ الَّذِينَ يَخْشَوْنَ رَبَّهُم بِالْغَيْبِ وَهُم مِّنَ السَّاعَةِ مُشْفِقُونَ وَهَذَا ذِكْرٌ مُبَارَكٌ أَنزَلْنَاهُ أَفَأَنْتُمْ لَهُ مُنْكِرُونَ முன்பு நாம் மூசாவிற்கும் ஹாரூனுக்கும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தக்கூடிய ஃபுர்கானையும் ஒளியையும் அறிவுரையையும் அருளியிருந்தோம். இவை இரையச்சமுடையோருக்கு பயனளிக்க கூடியவையாகும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், கண்ணால் பார்க்காமலே தம் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்கள். மேலும் கணக்கு வாங்கும் அந்நாளை பற்றி அஞ்சுகின்றார்கள். மேலும் வாக்கியங்கள் நிறைந்த இந்த அறிவுரையை இப்பொழுது நாம் உங்களுக்காக இறக்கி இருக்கின்றோம். இனி நீங்கள் இதனை ஏற்க மறுக்கின்றீர்களா என்ன? وَلَقَدْ آتَيْنَا إِبْرَاهِيمَ رُشْدَهُ مِنْ قَبْلُ وَكُنَّا بِهِ عَالِمِينَ إِذْ قَالَ لِأَبِيهِ وَقَوْمِهِ مَا هَذِهِ التَّمَاثِيلُ الَّتِي أَنْتُمْ لَهَا عَاكِفُونَ قَالُوا وَجَدْنَا آبَاءَنَا لَهَا عَابِدِينَ அதற்கும் முன்பு
நாம் இப்ராஹீமுக்கு நல்லறிவை வழங்கியிருந்தோம். மேலும் நாம் அவரை நன்கு அறிந்திருந்தோம். அவர் தம்முடைய தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடமும் இவ்வாறு கூறியதை நினைத்து பாரும். என்ன இது, நீங்கள் இந்த உருவச் சிலைகள் மீது இத்துணை ஆர்வத்துடன் பற்று கொண்டுள்ளீர்களே? அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர் அவற்றை வணங்கி வந்ததை நாங்கள் கண்டோம் என்று மறுமொழி தந்தார்கள். قال لقد كنتم أنتم وآباؤكم في ضلال مبين قالوا أجئتنا بالحق أم أنت من اللاعبين قال بل ربكم رب السماوات والأرض الذي فطرهن وأنا على ذلكم من الشاهدين وتالله لأكيدن أصنامكم بعد أن تولوا مدبرين. அதற்கு அவர் கூறினார், நீங்களும் வழி பிறந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மூதாதையரும் பகிரங்கமான வழிகேட்டில் கிடந்தார்கள். அதற்கு அவர்கள் கேட்டார்கள், எங்களிடம் உண்மையான கருத்தை தான் எடுத்துரைக்கின்றீரா அல்லது கேலி செய்கின்றீரா? அதற்கு அவர் பதிலளித்தார், இல்லை, உண்மையில் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றுக்கு அதிபதியாக இருப்பவன் யாரோ அவனே உங்களின் அதிபதியாவான். இதற்கு நான் உங்கள் முன் சாட்சியம் கூறுகின்றேன். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் இல்லாத சமயம் உங்களுடைய உருவச் சிலைகளை சின்னமாக நான் ஒரு கை பார்ப்பேன். فَجَعَلَهُمْ جُذَاذًا إِلَّا كَبِيرًا لَهُمْ لَعَلَّهُمْ إِلَيْهِ يَرْجِعُونَ قَالُوا مَنْ فَعَلَ هَذَا بِآلِهَتِنَا إِنَّهُ لَمِنَ الظَّالِمِينَ. பிறகு அவர் அவற்றை துண்டு துண்டாய் உடைத்தார். அவற்றில் பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார். அவர்கள் அதனை நோக்கி வரக்கூடும் என்பதற்காக. அவர்கள் திரும்பி வந்து சிலைகளின் இந்த நிலையை கண்டதும் கேட்கலாயினர், நம்முடைய தெய்வங்களை இந்நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? உண்மையில் அவன் பெரும் கொடுமைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم قالوا فأتوا به على أعين الناس لعلهم يشهدون قالوا أأنت فعلت هذا بآلهتنا يا إبراهيم قال بل فعله كبيرهم هذا فاسألوهم إن كانوا ينطقون فرجعوا إلى أنفسهم فقالوا إنكم أنتم الظالمون. சிலர் கூறினர், இப்ராஹிம் எனும் பெயருடைய ஓர் இளைஞர் இந்த சிலைகள் பற்றி கூறுவதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் கூறினர், பிடித்துக் கொண்டு வாருங்கள் அவரை எல்லோர் முன்னிலையிலும். அவர் மீது எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்பதை மக்கள் பார்க்கட்டும். இப்ராஹிம் வந்ததும் அவர்கள் கேட்டார்கள், இப்ராஹிமே, நீர்தாமா எங்கள் கடவுள்களுடன் இவ்வாறு தரக்குறைவாக நடந்து கொண்டது? அதற்கு அவர், இவற்றில் இந்த பெரிய சிலைதான் இவற்றையெல்லாம் செய்திருக்க வேண்டும்.
துண்டுபட்ட இவை பேசுமாயின் இவற்றிடமே கேட்டு பாருங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின் பக்கம் திரும்பினர். பிறகு ஒவ்வொருவரும் தங்களுக்குள் உண்மையில் நீங்களே அக்கிரமக்காரர்கள் என்று கூறினார்கள். ثُمَّ نُكِسُوا عَلَى رُؤُوسِهِمْ لَقَدْ عَلِمْتَ مَا هَؤُلَاءِ يَنطِقُونَ قَالَ أَفَتَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَنفَعُكُمْ شَيْئًا وَلَا يَضُرُّكُمْ أُفٍّ لَّكُمْ وَلِمَا تَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ أَفَلَا تَعْقِلُونَ ஆனால் பிறகு அவர்களுடைய புத்தி தலைகீழாக மாறிற்று. இப்ராஹீமே, இவை பேசமாட்டா என்பது உமக்கு தெரிந்ததுதானே என்று கூறினார்கள். அதற்கு இப்ராஹிம் கூறினார், நீங்கள் அல்லாஹுவையன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமையற்ற தெய்வங்களையா வணங்குகின்றீர்கள்? சீச்சி, எவ்வளவு கேவலம்! உங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சமும் அறிவில்லையா என்ன? قالوا حرقوه وانصروا آلهتكم إن كنتم فاعلين அதற்கு அவர்கள் கூறினார்கள், எரித்து விடுங்கள் இவரை, உதவுங்கள் உங்கள் தெய்வங்களுக்கு, நீங்கள் ஏதும் செய்வதாயிருந்தால். قُلْنَا يَا نَارُ كُونِي بَرْدًا وَسَلَامًا عَلَى إِبْرَاهِيمَ وَأَرَادُوا بِهِ كَيْدًا فَجَعَلْنَاهُمُ الْأَخْسَرِينَ وَنَجَّيْنَاهُ وَلُوطًا إِلَى الْأَرْضِ الَّتِي بَارَكْنَا فِيهَا لِلْعَالَمِينَ وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ نَافِلَةً وَكُلًّا جَعَلْنَا صَالِحِينَ وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ وَإِقَامَ الصَّلَاةِ وَإِيتَاءَ الزَّكَاةِ وَكَانُوا لَنَا عَابِدِينَ நாம் கூறினோம், நெருப்பே, நீ இப்ராஹீமுக்கு குளுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு. அவர்கள் இப்ராஹீமுக்கு தீங்கு செய்ய நாடினார்கள், ஆனால் நாம் அவர்களையே தோல்வியுறச் செய்தோம். நாம் அவரையும் லூத்தையும் காப்பாற்றி உலக மக்கள் அனைவருக்கும் நாம் பாக்கியம் பொழிந்திருக்கிற பூமிக்கு அவர்களை கொண்டு வந்தோம். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கை வழங்கினோம், அதிகப்படியாக யாக்கூபையும் வழங்கினோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நன்மக்களாகவும் நாம் ஆக்கினோம். நாம் அவர்களை நம்முடைய கட்டளைப்படி வழிகாட்டுகின்ற தலைவர்களாக, இமாம்களாக திகழச் செய்தோம். மேலும் அவர்கள் நற்செயல்கள் புரியும்படியும் தொழுகையை நிலைநாட்டும்படியும் ஜகாத் கொடுத்து வரும்படியும் வஹியின் மூலம் அவர்களுக்கு நாம் வழிகாட்டினோம். அவர்கள் நமக்கே அடிபணிபவர்களாய் திகழ்ந்தார்கள். وَلُوطًا آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا وَنَجَّيْنَاهُ مِنَ الْقَرْيَةِ الَّتِي كَانَتْ تَعْمَلُ الْخَبَائِثَ إِنَّهُمْ كَانُوا قَوْمَ سَوْءٍ فَاسِقِينَ وَأَدْخَلْنَاهُ فِي رَحْمَتِنَا
إِنَّهُ مِنَ الصَّالِحِينَ மேலும் லூத்திற்கு நாம் ஹுக்கும் எனும் விவேகத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம். மேலும் அருவருக்கத்தக்க செயல்கள் புரிந்து வந்த ஊரிலிருந்து அவரை காப்பாற்றி வெளியேற்றினோம். சின்னமாக அவ்வூர் மக்கள் மிகவும் கெட்டவர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தார்கள். மேலும் நாம் லூத்தை நம்முடைய அருளுக்கு உட்படுத்தினோம். அவர் உத்தமர்களில் ஒருவராய் திகழ்ந்தார். وَنُوحًا إِذْ نَادَى مِن قَبْلُ فَاسْتَجَبْنَا لَهُ فَنَجَّيْنَاهُ وَأَهْلَهُ مِنَ الْكَرْبِ الْعَظِيمِ وَنَصَرْنَاهُ مِنَ الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا إِنَّهُمْ كَانُوا قَوْمَ سَوْءٍ فَأَغْرَقْنَاهُمْ أَجْمَعِينَ. இதே அருட்பேற்றினை நாம் நூஹுக்கும் வழங்கினோம். இவர்கள் அனைவருக்கும் முன்னதாக அவர் நம்மிடம் இறைஞ்சியதை நினைவுகூரும். நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தையும் மாபெரும் துன்பத்திலிருந்து விடுவித்தோம். நம் சான்றுகளை பொய்யென தூற்றிய சமுதாயத்தாருக்கு எதிராக நூஹுக்கு நாம் உதவி அளித்தோம். சின்னமாக அம்மக்கள் மிகவும் தீயவர்களாகவே இருந்தார்கள். எனவே நாம் அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். وَدَاوُودَ وَسُلَيْمَانَ إِذْ يَحْكُمَانِ فِي الْحَرْثِ إِذْ نَفَشَتْ فِيهِ غَنَمُ الْقَوْمِ وَكُنَّا لِحُكْمِهِمْ شَاهِدِينَ فَفَهَّمْنَاهَا سُلَيْمَانَ وَكُلًّا آتَيْنَا حُكْمًا وَعِلْمًا وَسَخَّرْنَا مَعَ دَاوُودَ الْجِبَالَ يُسَبِّحْنَ وَالطَّيْرَ وَكُنَّا فَاعِلِينَ وَعَلَّمْنَاهُ صَنْعَةَ لَبُوسٍ لَكُمْ لِتُحْصِنَكُمْ مِنْ بَأْسِكُمْ فَهَلْ أَنْتُمْ شَاكِرُونَ. இதே அருட்பேற்றினை தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் வழங்கினோம். அவர்கள் இருவரும் ஒரு வயல் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்ததை நினைத்து பாரும். அந்த வயலிலோ இரவு நேரத்தில் மாற்றாரின் ஆடுகள் பரவலாக மேய்ந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அவ்வேளை நாம் சுலைமானுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம். ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம். மலைகளையும் பறவைகளையும் தாவூதுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவை அவருடன் துதிபாரிக் கொண்டிருந்தன. இந்த செயலை செய்தவர்கள் நாமேதாம். மேலும் உங்கள் நன்மைக்காக கவசம் தயார் செய்யும் கலையை நாம் அவருக்கு கற்றுத்தந்தோம். நீங்கள் போரிடும் போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பிறகு நீங்கள் நன்றியுடையவர்களாய் இருக்கின்றீர்களா என்ன? وَلِسُلَيْمَانَ الرِّيحَ عَاصِفَةً تَجْرِي بِأَمْرِهِ إِلَى الْأَرْضِ الَّتِي بَارَكْنَا فِيهَا وَكُنَّا بِكُلِّ شَيْءٍ عَالِمِينَ. وَمِنَ الشَّيَاطِينِ مَن يَغُوصُونَ لَهُ وَيَعْمَلُونَ عَمَلًا دُونَ ذَلِكَ وَكُنَّا لَهُمْ حَافِظِينَ. மேலும் நாம் சுலைமானுக்கு வேகமான காற்றை வசப்படுத்தி தந்தோம். அது அவருடைய கட்டளை கிணங்கி நாம் அருள் வழங்கிய நாடுகளின் பக்கம் வீசிக் கொண்டிருந்தது. மேலும்
நாம் ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்தவராகவே இருக்கின்றோம். மேலும் ஷைத்தான்களில் பலவற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அவை அவருக்காக கடலில் மூழ்கக்கூடியவையாகவும் இதர பணிகளை புரிபவையாகவும் இருந்தன. அவர்கள் அனைவரையும் கண்காணிப்பவராக நாமே இருந்தோம். وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ فَاسْتَجَبْنَا لَهُ فَكَشَفْنَا مَا بِهِ مِنْ ضُرٍّ وَآتَيْنَاهُ أَهْلَهُ وَمِثْلَهُم مَّعَهُمْ رَحْمَةً مِّنْ عِندِنَا وَذِكْرَى لِلْعَابِدِينَ. விவேகம், நுண்ணறிவு மற்றும் ஞானம் ஆகிய அருட்பேறுகளான இவற்றையே நாம் அய்யூபுக்கும் வழங்கியிருந்தோம். அவர் தம்முடைய இறைவனிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும். என்னை நோய் பீடித்து விட்டது, நீயோ கிருபை செய்வோரில் எல்லாம் பெருங்கிருபையாளனாயிருக்கின்றாய். நாம் அவருடைய இறைஞ்சுதலை ஏற்று அவருக்கிருந்த நோவினை போக்கிவிட்டோம். அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தை மட்டும் வழங்கவில்லை, அவர்களுடன் அதே அளவுக்கு இன்னும் அதிகமானவர்களையும் வழங்கினோம். இது நம்முடைய சிறப்பான கிருபையாகவும் அடிபணிந்து வணங்குவோருக்கு ஒரு நினைவூட்டுதலாகவும் அமைவதற்காக. وَإِسْمَاعِيلَ وَإِدْرِيسَ وَذَا الْكِفْلِ كُلٌّ مِّنَ الصَّابِرِينَ وَأَدْخَلْنَاهُمْ فِي رَحْمَتِنَا إِنَّهُمْ مِنَ الصَّالِحِينَ. மேலும் இதே அருட்பேற்றினை இஸ்மாயிலுக்கும் இத்ரீஸுக்கும் ஜுல்கிஃபுலுக்கும் நாம் வழங்கியிருந்தோம். இவர்கள் அனைவரும் பொறுமையை கடைபிடிப்பவர்களாயிருந்தார்கள். மேலும் நாம் அவர்களை நம்முடைய அருளில் நுழைவித்தோம். ஏனெனில் அவர்கள் அனைவரும் நல்லடியார்களாகவே திகழ்ந்தார்கள். وَذَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَىٰ فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. فَاسْتَجَبْنَا لَهُ وَنَجَّيْنَاهُ مِنَ الْغَمِّ وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. மேலும் மீன்காரருக்கும் நாம் அருள் பாலித்திருந்தோம். நாம் அவரை பிடிக்க மாட்டோம் என்று நினைத்து கோபப்பட்டுக் கொண்டு அவர் சென்று விட்டதை நீர் நினைவு கூறும். இறுதியில் அவர் இருள்களுக்குள் இருந்து கொண்டு இவ்வாறு இறைஞ்சினார்: உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, தூய்மையானவன் நீ, சின்னமாக நான் குற்றம் செய்து விட்டேன். அப்போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு துன்பத்திலிருந்து அவரை விடுவித்தோம். மேலும் இவ்வாறே நம்பிக்கை கொண்டவர்களை நாம் காப்பாற்றிக் கொள்கின்றோம். وَزَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ رَبِّ لَا تَذَرْنِي فَرْدًا وَأَنْتَ خَيْرُ الْوَارِثِينَ فَاسْتَجَبْنَا لَهُ وَوَهَبْنَا لَهُ يَحْيَى وَأَصْلَحْنَا لَهُ زَوْجَهُ إِنَّهُمْ كَانُوا يُسَارِعُونَ فِي الْخَيْرَاتِ وَيَدْعُونَنَا رَغَبًا وَرَهَبًا وَكَانُوا لَنَا خَاشِعِينَ. மேலும் ஜக்கரியாவுக்கும் அருட்பேற்றினை வழங்கினோம். அவர் தம் இறைவனிடம், என் இறைவனே, என்னை நீ தன்னந்தனியாக விட்டுவிடாதே, நீயே மிகச்சிறந்த வாரிசு ஆவாய் என்று பிரார்த்தித்த சமயத்தை நினைவு கூறும். பிறகு நாம் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு யஹ்யாவை கொடையாக வழங்கினோம். அவருடைய மனைவியை அதற்கு அருகதையுள்ளவராகவும் ஆக்கினோம். இவர்கள் யாவரும் நற்பணிகளில் முனைந்து செயற்படுவோராகவும் பேரார்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மிடம் இறைஞ்சக்கூடியவர்களாயும் திகழ்ந்தார்கள். நம் முன் பணிந்தவர்களாயும் விளங்கினார்கள்.
والتي أحصنت فرجها فنفخنا فيها من روحنا وجعلناها وابنها آية للعالمين. தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொண்ட அந்த பெண்ணிற்குள் நம்முடைய ரூஹிலிருந்து ஊதினோம். மேலும் அப்பெண்ணையும் அவளுடைய மைந்தரையும் உலகத்தார் அனைவருக்கும் சான்றாய் திகழச் செய்தோம். إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاعبدون وتقطعوا أمرهم بينهم كل إلينا راجعون. فمن يعمل من الصالحات وهو مؤمن فلا كفران لسعيه وإنا له كاتبون. உங்களின் இந்த சமுதாயம் உண்மையில் ஒரே ஒரு சமுதாயமே. மேலும் நானே உங்கள் அதிபதி. எனவே நீங்கள் எனக்கே அடிபணியுங்கள். ஆயினும் இந்த மக்கள் செய்த தவறு என்னவெனில், அவர்கள் தமக்கிடையே தம்முடைய தீனை மார்க்கத்தை துண்டு துண்டாக்கி விட்டார்கள். அனைவரும் நம்மிடமே திரும்பி வரக்கூடியவர்களாவர். பிறகு எவர் நம்பிக்கையாளராய் திகழ்ந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருடைய உழைப்பு மதிப்பற்று போகாது. மேலும் அதனை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். وحرام على قرية أهلكناها أنهم لا يرجعون حتى إذا فتحت يأجوج ومأجوج وهم من كل حدب ينسلون. واقترب الوعد الحق فإذا هي شاخصة أبصار الذين كفروا يا ويلنا قد كنا في غفلة من هذا بل كنا ظالمين. إنكم وما تعبدون من دون الله حصب جهنم أنتم لها واردون. எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. எதுவரை எனில் யாஜூஜ் மாஜூஜ் திறந்துவிடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலிருந்தும் அவர்கள் வெளியேறும் வரை, மேலும் உண்மையான வாக்குறுதி நிறைவேறும் வேளை வரும் வரை. அப்போது சத்தியத்தை நிராகரித்தவர்களின் விழிகள் நிலைகுத்தி நின்றுவிடும். எங்கள் துர்பாக்கியமே, இவ்விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோமே, ஏன் நாங்கள் கொடுமை புரிந்தவர்களாய் இருந்து விட்டோமே என்று அவர்கள் புலம்புவார்கள். சின்னமாக நீங்களும் அல்லாஹுவை விடுத்து நீங்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தவைகளும் நரகத்தின் எரிபொருள்களாவீர்கள். நீங்கள் அங்குதான் செல்ல வேண்டியிருக்கும். لو كان هؤلاء آلهة ما وردوها وكل فيها خالدون لهم فيها زفير وهم فيها لا يسمعون. உண்மையில் இவர்கள் தெய்வங்கள் என்றால் அங்கு போயிருக்கவே மாட்டார்கள். இனி இவர்கள் எல்லோரும் என்றென்றும் அதிலேயே தங்க வேண்டியுள்ளது. அதில் அவர்கள் கதறுவார்கள். நிலைமை எப்படி இருக்குமெனில் கூச்சல் குழப்பத்தால் அவர்கள் எதையும் செவிமடுக்க முடியாது. இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதூன் லா யஸ்மஊன ஹஸீஸஹா வஹும் ஃபீமா இஷ்தஹத் أنفسهم خالدون لا يحزنهم الفزع
الْفَزَعُ الْأَكْبَرُ وَتَتَلَقَّاهُمُ الْمَلَائِكَةُ هَذَا يَوْمُكُمُ الَّذِي كُنتُمْ تُوعَدُونَ. நம்மிடமிருந்து எவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று முன்னரே முடிவு செய்யப்பட்டதோ அவர்கள் சின்னமாக நரகத்தை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார்கள். அந்த நரகின் சலசலப்பை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். தம் மனத்திற்குகந்த இன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். பெரும் திகிலை ஏற்படுத்தும் அந்நேரம் அவர்களை சிறிதளவும் துயரத்தில் ஆழ்த்தாது. மேலும் உங்களிடம் வாக்களிக்கப்பட்ட நாள்தான் இந்நாள் என்று கூறிக்கொண்டு வானவர்கள் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். يَوْمَ نَطْوِي السَّمَاءَ كَطَيِّ السِّجِلِّ لِلْكُتُبِ كَمَا بَدَأْنَا أَوَّلَ خَلْقٍ نُعِيدُهُ وَعْدًا عَلَيْنَا إِنَّا كُنَّا فَاعِلِينَ. وَلَقَدْ كَتَبْنَا فِي الزَّبُورِ مِن بَعْدِ الذِّكْرِ أَنَّ الْأَرْضَ يَرِثُهَا عِبَادِيَ الصَّالِحُونَ إِنَّ فِي هَذَا لَبَلَاغًا لِقَوْمٍ عَابِدِينَ. எழுதப்பட்ட ஏடு சுருட்டப்படுவதைப் போல் நாம் வானத்தை சுருட்டும் அந்நாளில் நாம் முதலில் எவ்வாறு படைக்கத் தொடங்கினோமோ அவ்வாறே நாம் மீண்டும் படைப்போம். இது நம்முடைய பொறுப்பில் உள்ள ஒரு வாக்குறுதியாகும். சின்னமாக அதனை நாம் நிறைவேற்றியே தீருவோம். ஜபூரில் நல்லுரை வழங்கிய பிறகு நம்முடைய நல்லடியார்களே இப்பூமிக்கு வாரிசுகள் ஆவார்கள் என்று எழுதி வைத்து விட்டோம். அடிபணிந்து வாழும் மக்களுக்கு இதில் மாபெரும் அறிவிப்பு இருக்கிறது. وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. قُلْ إِنَّمَا يُوحَى إِلَيَّ أَنَّمَا إِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ فَهَلْ أَنْتُمْ مسلمون. فَإِن تَوَلَّوْا فَقُلْ آذَنْتُكُمْ عَلَى سَوَاءٍ وَإِنْ أَدْرِي أَقَرِيبٌ أَمْ بَعِيدٌ مَا تُوعَدُونَ. إِنَّهُ يَعْلَمُ الْجَهْرَ مِنَ الْقَوْلِ وَيَعْلَمُ مَا تَكْتُمُونَ. وَإِنْ أَدْرِي لَعَلَّهُ فِتْنَةٌ لَكُمْ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. நபியே, நாம் உம்மை உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம். நீர் அவர்களிடம் கூறும், உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அவனுக்கு அடிபணிந்தவர்களா இருக்கிறீர்களா என்ன? அவர்கள் புறக்கணித்தால் நீர் கூறிவிடும், நான் வெளிப்படையாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டேன். இனி உங்களிடம் வாக்களிக்கப்படுகின்ற அந்த விஷயம் அண்மையில் இருக்கிறதா அல்லது வெகு தூரத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறியேன். உறக்க கூறுவனவற்றையும் நீங்கள் மூடி மறைத்து செய்வனவற்றையும் சின்னமாக அல்லாஹ் அறிவான். நான் புரிந்து கொள்வது இதுவே, ஒருவேளை இந்த கால அவகாசம் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம். மேலும் குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் இன்பம் அனுபவிக்க கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். قَالَ رَبِّ احْكُم بِالْحَقِّ وَرَبُّنَا الرَّحْمَنُ الْمُسْتَعَانُ عَلَى مَا تَصِفُونَ. இறுதியில் இறை தூதர் கூறினார், என் அதிபதியே, நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. மேலும் மக்களே,
நீங்கள் இட்டுக்கட்டி கூறுவதற்கு எதிராக எங்களுக்கு உதவியாளனாக இருப்பவன் கிருபையுள்ள எங்கள் இறைவன்தான்.